வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான கொஞ்சம் தலை சுற்ற வைக்கிற விஷயத்த பத்தி தான் இந்த எக்ஸ்பிளைனர்ல பார்க்க போறோம். ஜூடா அண்டிலாம் கொடுத்த ஒரு அபாரமான டெடெக்ஸ் உரையோட தரவுகளைத்தான் நாம இப்போ அலச போறோம். அடுத்த 20 வருஷத்துல நம்ம எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு அவர் சில கணிப்புகளை சொல்லியிருக்காரு. சத்தியமா சொல்றேன், அதெல்லாம் நம்ம கற்பனைக்கே எட்டாத விஷயங்கள். சரி, நம்ம எதிர்கால பயணத்தை பத்தின ஒரு புது புரிதலை நோக்கி போலாமா? இப்ப நான் ஒரு கேள்வி கேக்குறேன். தொழில்நுட்பம், அதாவது டெக்னாலஜி, நாம புரிஞ்சுக்கிற வேகத்தை விட பல மடங்கு அசுர வேகத்துல வளர்ந்தா என்ன ஆகும்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. வரப்போற இந்த மாற்றங்கள் வெறும் புது கேஜெட்ஸ் பத்தினது கிடையாது. நம்ம பொருளாதாரம், நம்ம வாழ்க்கை முறைன்னு ஒட்டுமொத்த சிஸ்டம்யே அது தலைகீழா மாத்தப் போகுது. இத நம்ம மனித மூளை எப்படி ப்ராசஸ் பண்ண போகுது? இதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால். இததான் நாம இன்னைக்கு டீப்பா பார்க்க போறோம். ஓகே, நாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நாம 5 முக்கிய கட்டங்களா இத பிரிச்சு பார்க்க போறோம். 1. எதிர்காலத்தின் கணிதம். 2. ஏஐ கொண்டு வரப்போகும் மாபெரும் பிரிவினை. 3. எல்லையற்ற வாழ்வை நெருங்குதல். 4. சிங்குலாரிட்டியும் அதுக்கு அப்பால் உள்ள விஷயங்களும். அப்புறம் கடைசியா இந்த எதிர்காலத்தை நாம எப்படி சோதிச்சு பார்க்க போறோங்கிறது. இது ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு கான்செப்ட், அதனால ஒவ்வொரு படியா நாம பொறுமையா பார்க்கலாம். முதல்ல பகுதி 1, எதிர்காலத்தின் கணிதம், அதாவது எக்ஸ்போனென்ஷியல் கம்ப்யூட்டேஷன். இந்த தலை சுற்ற வைக்கும் கணிப்புகள் எல்லாம் எப்படி உருவாகுதுன்னு நாம புரிஞ்சுக்கணும்னா மூலக்கட்டுரையில இருக்கிற அடிப்படை கணிதத்தை நம்ம ரொம்ப நியூட்ரலா பார்த்தாகணும். ஏன்னா இது வெறும் யூகம் கிடையாது, தெளிவான டேட்டா. ரே காஷ்வேல் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடந்த 200 வருஷங்கள்ல நடந்த மாற்றங்களை விட அடுத்த 20 வருஷங்கள்ல அதிக மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, கூகுளோட இன்ஜினியரிங் டைரக்டர். இவர் இதுவரைக்கும் சொன்ன கணிப்புகள்ல 80% அப்படியே துல்லியமா நடந்திருக்கு. இன்டர்நெட் எப்படி வளரும், ஐபோன் எப்படி வரும்னு 99லயே கணிச்சவர் இவரு. அப்போ அவர் சொல்றாருன்னா அதுல ஏதோ விஷயம் இருக்குல்ல. இப்போ நம்ம மூளையோட சிந்தனைக்கும் இந்த டெக்னாலஜியோட வளர்ச்சிக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. நம்ம மூளை எப்பவுமே லீனியரா, அதாவது நேர்கோட்ல தான் சிந்திக்கும். ஒரு நேர்கோட்ல நம்ம 20 படி நடந்தா 20வது படியா அடைவோம், கரெக்டா? ஆனா எக்ஸ்பொனென்ஷியல் growthங்கிறது வேற லெவல். ஒவ்வொரு படியும் அதுக்கு முன்னாடி இருந்ததை விட டபுள் ஆகிக்கிட்டே போகும். அப்படி டபுள் ஆகிற முறையில நீங்க 20 படி வைத்தா நீங்க 10 லட்சத்துக்கும் அதிகமான ஒரு நம்பரை தொடுவீங்க. நம்ப முடியலல்ல? இதுதாங்க டெக்னாலஜியோட அசுர வளர்ச்சி. இந்த மில்லியன் மடங்கு வளர்ச்சின்னு சொல்றாங்களே, அது ஒரு நிஜ உதாரணத்தோட நான் சொல்றேன். சரியா 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டெராபைட் மெமரியோட விலை என்ன தெரியுமா? $4 மில்லியன். ஆனா இன்னைக்கு நீங்க கடைக்கு போய் ஒரு டெராபைட் ஹார்ட் டிஸ்க் கேட்டா அதோட விலை வெறும் $40 தான். ஒரு பெரிய ரூம் சைஸ்ல இருந்த கம்ப்யூட்டர்லாம் இன்னைக்கு ஒரு சின்ன சிப்பா மாறி நம்ம பாக்கெட்டுக்குள்ளே வந்துடுச்சு. இது எவ்வளோ பெரிய மாற்றம்! சரி, இப்ப அப்படியே அடுத்த பகுதிக்கு வரலாம். பகுதி 2, தி கிரேட் ஏஐ டீகப்ளிங், அதாவது எதிர்கால பொருளாதாரம். இப்படி அசுர வேகத்துல வளரும் இந்த கணிதத்தால நம்ம பொருளாதாரத்துல என்னென்ன மாபெரும் விளைவுகள் ஏற்பட போகுதுன்னு அண்டிலா இப்படி விளக்குறாருன்னு நாம கொஞ்சம் நிதானமா பார்ப்போம். இந்த தி கிரேட் டீகப்ளிங்னா என்ன? ரொம்ப சிம்பிள். பிரைவேட் கம்பெனிஸ்லாம் இனிமேல் படிச்ச ஆட்களை வேலைக்கு எடுக்கிறதுக்கு பதிலா ஏஐ ஏஜென்ட்களை வேலைக்கு வச்சுப்பாங்க. இது நடக்கும்போது என்னாகும்? பிசினஸ்ல பணத்தை கொண்டு போய் மனுஷங்களோட உழைப்பு மேல இன்வெஸ்ட் பண்றது மொத்தமா நின்னுடும். இதனால இப்போ நாம பாக்குற மனுஷ உழைப்போட மதிப்பும் பாரம்பரியமான காலேஜ் படிப்புகளோட மதிப்பும் சரிந்து போகும்னு அந்த சோர்ஸ் கணிக்குது. இப்போதைக்கு இருக்கிற டேட்டாவை வச்சு எதிர்காலத்தோட டைம்லைன் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். 2030க்குள்ள நாம பார்க்குற பல நாலேஜ் ஒர்க்கர்ஸை ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிடும்னு சொல்றாங்க. 2035ல டெக்னாலஜி மூலமா கிடைக்கிற வருமானத்தை வச்சு யூனிவர்சல் பேசிக் இன்கம் வரலாம். 2040ல எல்லாருக்கும் எல்லையற்ற வாழ்நாள் சாத்தியமாகலாம். அப்புறம் 2045ல சிங்குலாரிட்டி நடக்கலாம். அகைன் நான் ஒன்னு சொல்லிக்கிறேன், இதெல்லாம் 100% நடக்கும்னு உறுதியா சொல்ல முடியாது. ஆனா இது டேட்டா அடிப்படையிலான கணிப்புகள். இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. வெறும் $10,000. ஆமாங்க, 2030வது வருஷத்தோட முடிவுல ஒரு நாலேஜ் ஒர்க்கரை, அதாவது ஒரு மூளை உழைப்பாளிய முழுமையா ஏஐயால ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஆகப்போற அதிகபட்ச செலவே வெறும் $10,000 தான் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. அப்போ மனிதர்களோட வேலைவாய்ப்பு சந்தையில இது எவ்வளவு பெரிய நிலநடுக்கத்தை ஏற்படுத்தும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ மனுஷங்களுக்கு வேலையே இருக்காதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுக்கு அந்த உரையில வேற ஒரு ஆங்கிள் கொடுத்திருக்காங்க. டேட்டா தான் புது பெட்ரோல்னு மாறப்போற அந்த காலத்துல புது வகையான வேலைகள் உருவாகும்.
அதாவது மனுஷங்களோட கவனத்தையும் அவங்க இமோஷன்ஸையும் எப்படி ஈர்க்கிறது, அப்புறம் லாபத்துக்காக இந்த அரசியல் துருவமுனைப்பு எப்படி மேனேஜ் பண்றது, இது மாதிரியான ஹியூமன் சஸ்டைனபிலிட்டி சார்ந்த விசித்திரமான வேலைகள் வரலாம். அது மட்டும் இல்லாம அர்த்தமில்லாத வழிகளுக்கு பதிலா அழகு, கலை இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கற ஒரு யுனிவர்சல் ஹை இன்கம் சமூகமா நம்ம மாறலாம். சும்மா இருக்கிற மனுஷங்களோட எனர்ஜியை எப்படி யூஸ் பண்றதுங்கிறதா அங்க பெரிய விவாதமா இருக்கும். பொருளாதாரம் அப்படி இருக்கட்டும், நாம இப்போ 3வது பகுதிக்கு போவோம். எல்லையற்ற வாழ்வை நெருங்குதல். நம்ம உடம்பும் அதாவது பயாலஜியும் டெக்னாலஜியும் ஒன்னா கலக்கும்போது என்ன நடக்கும் நினைக்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. அத பத்தி இப்ப பார்க்கலாம். வரலாற்ற கொஞ்சம் புரட்டி பார்த்தோம்னா ஒரு வியப்பான உண்மை நமக்கு தெரியும். 1920கள்ல ஒரு மனுஷனோட சராசரி ஆயுட்காலம் 50 வயசு தான். ஆனா இன்னைக்கு அது 80 வயசா அதிகமாயிடுச்சு. அதாவது கடந்த 100 கேலண்டர் வருஷங்கள்ல மனிதர்கள் எக்ஸ்ட்ராவா 30 பயாலஜிக்கல் வருஷங்களை சம்பாதிச்சிருக்காங்க. இதைவிட பெரிய ஆச்சரியம் என்னன்னு தெரியுமா? பயோ ஹேக்கர்கள்னு சொல்றவங்க ஒவ்வொரு கேலண்டர் வருஷத்துக்கும் அவங்களுக்கு வெறும் 0.7 வருஷங்கள் மட்டும்தான் பயாலஜிக்கலா வயசாகுது. அதாவது வயசாகிறத டெக்னாலஜி மெதுவாக்குது. இதே வேகத்துல போனா 2032க்குள்ள பணக்காரர்களுக்கு எல்லையற்ற வாழ்வு, அதாவது சாவையில்லாத வாழ்க்கை சாத்தியமாகும்னு கணிக்கப்பட்டிருக்கு. இங்கிருந்துதான் நாம இங்கிரஷன் அப்படிங்கிற ஒரு புது தத்துவத்துக்கு வரும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இதுவரைக்கும் நாம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்? மூளையில இருந்தோ அல்லது அணுக்கள்ல இருந்தோ தான் கான்ஷியஸ்னஸ், அதாவது உணர்வு உருவாகுதுன்னு நினைச்சோம். ஆனா இந்த இங்கிரஷன் தியரி என்ன சொல்லுதுன்னா, உணர்வுங்கிறது பிரபஞ்சத்துல ஏற்கனவே இருக்கு. அது அணுக்களாலான ஒரு உடம்புக்குள்ள இல்லனா ஒரு பேட்டர்னுக்குள்ள வெளியில இருந்து உள்ள நுழையுது. அதத்தான் இங்கிரஷன் சொல்றாங்க. எதிர்காலத்துல ஏஐ ஏஜென்ட்கள் நாங்களும் உணர்வுள்ளவங்க தான் அப்படின்னு உரிமை கொண்டாடும்போது இந்த தத்துவம் ஒரு மிகப்பெரிய அறிவியல் புரட்சியா வெடிக்கும். இப்போ நாம பயணத்தோட ரொம்ப ஆழமான கொஞ்சம் தத்துவார்த்தமான பகுதிக்குள்ள நுழைய போறோம். பகுதி 4 சிங்குலாரிட்டி மற்றும் அதற்கப்பால் மனதையும் பொருளையும் இணைத்தல். இதுதான் ஜூடா ஆண்டிலாவோட உரையில இருக்கிற ரொம்பவே விசித்திரமான தொலைநோக்கு பார்வை கொண்ட விஷயம். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, நாம இதை நிதானமா பார்க்கலாம். சிங்குலாரிட்டினா என்ன? நம்ம மனித மூளையை விட ஒரு மில்லியன் மடங்கு அதிக பவர் கொண்ட ஒரு கம்ப்யூட்டரை வெறும் $1000க்கு நாம வாங்க முடியும் பாத்தீங்களா? அந்த ஒரு பாயிண்ட் தான் சிங்குலாரிட்டி. இது 2045ல நடக்கலான்னு சொல்றாங்க. இதை எப்படி சொல்லலாம்னா, தண்ணிக்குள்ள இருக்கிற மீன்கள் நம்மால நிலத்துல நடக்க முடியுமான்னு ஆச்சரியப்படுற மாதிரி, நாளைக்கு நாமளும் நம்ம மனச இந்த உடம்புங்கிற ஒரு பௌதிக பொருள்ல இருந்து தனியா பிரிக்க முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்பட போறோம். அந்த மூலக்கட்டுரையில இதை ரொம்ப அழகா உருவகப்படுத்தியிருக்காங்க. சரி, இப்போ ஒரு விசித்திரமான விஷயத்த கற்பனை செஞ்சு பாருங்க. எதிர்காலத்துல நியூ இம்ப்ரெஷனிசம் அப்படிங்கிற ஒரு புது கலை வடிவம் வரப்போகுது. அது எப்படி இருக்கும்னா, ஒரு கவிதையோட தாளத்துக்கு ஏத்த மாதிரி பூச்செடிகளை நடுறது, இல்லனா இசையோட ஸ்வரங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு பெட்டியோட அளவுகளை டிசைன் பண்றது, அதுவும் இல்லனா வானவில்லோட வண்ணங்களை 7 முகம் கொண்ட ஒரு முப்பட்டகத்துல கரெக்டா பிரதிபலிக்க வைக்கிறது. இது நம்மளோட 5 புலன்களையும் இணைச்சு உருவாக்க போற ஒரு புது மொழி. எப்படி இருக்கு பாத்தீங்களா? இதோட தொடர்ச்சியா எமிலி டிக்கின்சனோட ஒரு அழகான கவிதை வரி எனக்கு ஞாபகம் வருது. நான் யாரும் இல்லை, நீங்க யாரு, நீங்களும் யாரும் இல்லையா, அப்படியானால் நாம ஒரு ஜோடி. இந்த கவிதைக்கும் எதிர்காலத்துக்கும் என்னங்க சம்பந்தம்னு நீங்க யோசிக்கலாம். வேற்று கிரக வாசிகளான ஏலியன்ஸ் கூட நம்ம முதல் தொடர்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்மள மாதிரி ரத்தமும் சதையுமா இருக்கிற ஒரு உயிரியல் உடம்பு மூலமா இருக்காது. மாறாக சில கணித வடிவங்கள், அதாவது மேத்தமேட்டிக்கல் பேட்டர்ன்ஸ் மூலமா தான் நடக்குங்கிற ரொம்ப ஆழமான சிந்தனையை தான் இந்த மேற்கோள் நமக்கு உணர்த்துது. ஓகே, இதுவரைக்கும் கற்பனை உலகத்துல மிதந்துட்டு இருந்த நாம இப்போ கொஞ்சம் நிஜ உலகத்துக்கு வருவோம். பகுதி 5 எதிர்காலத்தை எப்படி சோதிப்பது. இதுவரைக்கும் நம்ம பார்த்த இந்த தலசுத்திர கணிப்புகள் எல்லாம் வெறும் சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி இல்லாம அறிவியல் பூர்வமா இருக்கணும்னா அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியணும். தேவைப்பட்டா அதை தப்புன்னு நிரூபிக்கவும் முடியணும், இல்லையா? இப்போ இந்த கணிப்புகளை எல்லாம் எப்படி தப்புன்னு நிரூபிக்க முடியும்னு பார்க்கலாம். உதாரணமா அந்த எக்ஸ்பொனென்ஷியல் growthன்னு சொன்னோம்ல, ஒருவேளை கம்ப்யூட்டரோட திறன் வளர்ச்சி குறைய ஆரம்பிச்சா இந்த கோட்பாடு பொய்யாயிடும். அதே மாதிரி பிரைவேட் செக்டார்ல உண்மையிலே யூஸ் ஆகக்கூடிய ஏஐகளோட எண்ணிக்கை குறைஞ்சா அந்த தி கிரேட் டீகப்ளிங் கணிப்பு தப்பாயிடும். மனுஷங்களோட அதிகபட்ச ஆயுட்காலம் குறைஞ்சா எல்லையற்ற வாழ்வு சாத்தியமில்ல. எங்களுக்கு உணர்வு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிற ஏஐகளோட எண்ணிக்கை குறைஞ்சா அந்த கணிப்பும் அடிபட்டு போகும். ஆக மொத்தத்துல இதை எல்லாமே நாம டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடிய அறிவியல் பூர்வமான ஹைப்போதசிஸ் தாங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கணும். நாம இப்போ இந்த எக்ஸ்பிளைனரோட முடிவுக்கு வந்துட்டோம்.
கடைசியா உங்ககிட்ட ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறேன். ஒருவேளை பழைய உலகம் முடிய போதுன்னா, அதோட சாம்பல்ல இருந்து ஒரு புது உலகத்தை உருவாக்க உங்களோட சொந்த கிரியேட்டிவிட்டியை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க? நம்மள நோக்கி ரொம்ப வேகமா வந்துகிட்டு இருக்கிற, நம்மால அவ்ளோ சுலபமா கணிக்க முடியாத இந்த எதிர்காலத்துல உங்களுக்கான ரோல் என்னங்கறத கொஞ்சம் நிதானமா உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா இது உங்கள நிறைய தேடலுக்கு உள்ளாக்கும்னு நான் நம்புறேன். இந்த எக்ஸ்பிளைனர் கவனிச்சதுக்கு ரொம்ப நன்றி. நாம மீண்டும் சந்திப்போம்.